நம்ம வீட்டிலேயே இறைவனுக்கு எப்படி நம்ம பக்தி மார்க்கமாக வழிபாடு செய்யலாம்னா, நம்ம சின்னதாக நம்மளுடைய பூஜை ரூமில் ஒரு விளக்கேற்றி சாமி கும்பிடுறது தான். ஸோ இந்த விளக்கேற்றும் பொழுது ஒரு வீட்டில் கண்டிப்பாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? இறைவனுக்கு நம்ம ஏதாவது ஒரு புஷ்பத்தை நம்ம சமர்ப்பிப்பது தான். அண்ட் அந்த இடத்துல ஒரு சொம்பு தண்ணி இருக்கிறது, அண்ட் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம், இந்த மூன்றும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஸோ அதனால் நீங்கள் உங்கள் பூஜை ரூமில் விளக்கேற்றும் பொழுது பக்தியோடு நம்ம விளக்கேற்றுறோம். அந்த விளக்கேற்றும் பொழுது அங்கே ஒரு சொம்பு தண்ணி வைக்கிறோம், அண்ட் சுவாமிக்கான ஒரு நெய்வேத்தியத்தை அங்கே வைக்கிறோம். நீங்கள் எந்த இறைவனை வேணாலும் வழிபடலாம், அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம்தான். ஸோ சில பேருக்கு உருவ வழிபாடே இருக்காது. அவங்க உருவம் இல்லாமல் அந்த ஜோதி தான், அதாவது விளக்கு மட்டும்தான் பிரதானமாக எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான வழிபாடுலேயும் கண்டிப்பாக ஒரு விளக்கேற்றும் பொழுது பக்கத்தில் நம்ம அதை நீரையும் வைக்கணும். இது சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஃபயரும் ஒரு வாட்டரும் பக்கத்தில் இருந்தால் அந்த எனர்ஜி பேலன்ஸ் ஆகும். அந்த இடத்துல நெகட்டிவிட்டி போயிட்டு பாசிட்டிவிட்டி அந்த இடத்துல க்ரியேட் ஆகும். ஸோ எப்பொழுதுமே ஒரு இடத்துல நம்ம ஒரு லைட் இருக்குது, ஒரு ஃபயர் இருக்குன்னா அங்கே வாட்டரும் இருக்கணும். இது சைனீஸ் வாஸ்துப்படியும் இது இந்த எனர்ஜி பேலன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறது தான். நம்ம வேதங்களும் அதைத்தான் சொல்லுது.